அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ நம்ம என் சேனல் பார்க்குறவங்கெல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நிறைய பேர், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அது ஒன்று தான் எனக்கு இருக்கிற ஒரு இது. வாட்ச் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ நம்ம ஜென்ரேஷனில், இப்போ வர்ற ஜென்ரேஷனெல்லாம் என்னென்னா, வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தியாகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார. அதுக்கு மெயின் காரணம் விட்டு கொடுக்காதது தான். எல்லாமே இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் இல்லை வயசில். கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு இல்லாட்டி 2 வயசு அந்த மாதிரி தான் கேப்பு. சிலவங்க ஒரே வயசில் இருக்கிறாங்க. இதனால் மெயினாக அந்த ஒரு இது இருக்குது. அதெல்லாம் பொறுமை இல்லை, சுத்தமாக பொறுமை இல்லை. பசங்களுக்காகட்டும் பிள்ளைகளுக்காகட்டும் பொறுமைங்கிறது ஒன்றுமே இல்லை. விட்டு கொடுக்கணும். இல்லை புருஷன் கற்று தான், பொண்டாட்டி வாய் மூடிட்டு பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் போதும். அவன் பேசுகிறதெல்லாம் கத்தி முடித்த பிறகு, அதுக்கப்புறம் அவன் டெம்பர் கம்மியான பிறகு நம்ம ரைஸ் பண்ணலாம், நம்ம பேசலாம். அதாவது ஏதாவது தப்பு இருந்தால் நம்ம மெதுவாக சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி இல்லை, இது இப்படி தான் பிரச்சனை அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒய்ஃபு கத்துதுன்னு ஹஸ்பண்ட் பேசாமல் இருக்கணும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் போதும். கற்றுட்டும் அவங்க டெம்பரெல்லாம் வெளியில் போன பிறகு, அவங்க அமைதி ஆன பிறகு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி இது என்ன இப்படி பிரச்சனையா, இது இப்படி தானே அப்படின்னு மெதுவாக எடுத்து சொல்லுங்கள். பிடிவாதம் பிடிக்காதீங்க 2 பக்கமும். அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி சுத்தமாக சண்டை போடாதீங்க. நீங்கள் இன்றைக்கி செய்கிறது அந்த குழந்தை பிஞ்சு இதில் மைண்டில் பதிவாயிரும். அப்புறம் அந்த குழந்தைய அதே மாதிரி நாளைக்கு பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இப்போ ஒய்ஃபு ஹஸ்பண்டை மதிக்கிறது இல்லைன்னா, நாளைக்கு அந்த குழந்தை அப்பாவை சுத்தமாக மதிக்காது. நம்ம செய்கிற இது தான் அதோட மைண்டில் இருக்கும். அப்பான்னா இவ்வளோதான், அப்பாவையெல்லாம் மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவள் யார் அவ்வளோ பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது நம்ம மதித்து நம்ம கொடுக்குற மதிப்பு அப்பாக்கிட்ட நம்ம பயமாக இருக்கணும். அவன் முன்னாடி சண்டை போடாதீங்க. நீங்கள் ரூம்குள்ளே போய் இல்லை அவன் இல்லாத டைமுக்கு, குழந்தைங்க இல்லாத டைமுக்கு நீங்கள் சண்டை போடுங்க. குழந்தைங்க முன்னாடி நீங்கள் சண்டை போடும்போது அது குழந்தைகளுக்கு அது ஒரு இதாகிடுது. ஓ இப்படி தான் நம்ம அப்பானா இப்படி தான் சண்டை போடணும். பொண்ணாக இருந்தால் அது அப்படியே அம்மா மாதிரியே பழகிடும். இப்படி தான் சண்டை போடணும் அப்படின்னு நினச்சிக்கோ. அப்போ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கொடுங்க. என்ன ஆகிருப்போகுது? இப்போ ஹஸ்பண்டு குடிகாரம் அந்த மாதிரின்னா, அப்பங்கூடி குடிச்சிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன், நீங்கள் அந்த ரூமை விட்டு நகர்ந்து போயிருங்க. அந்த ரூமில் நீங்கள் நிற்க வேண்டாம். நீங்கள் நிற்கிறனால தானே பிரச்சனை வருது. நம்ம அவங்க ஒன்று சொல்லும்போது நம்ம 2 பதில் சொல்லுவோம். அப்போ இன்னும் ஜாஸ்தியாக ஏதாவது தூக்கி வீசுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆர்டினரி பீப்புளாக இருந்தாலும் அந்த டெம்பர், அவங்க ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், அந்த இதை நம்மக்கிட்ட தான் கொட்டுவாங்க. வேறு எங்கே வெளியில் காட்ட முடியுமா? இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம டீச்சர்ஸ்கிட்ட நம்ம பதில் பேசணுமா? இல்லை. நம்ம அம்மா அப்பாட்ட ஓரளவுக்கு சின்னதுலையெல்லாம் அடங்கிட்டு அப்புறம் பெருசான பிறகு தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொட்டது 90 நீ எதையாவது ஒன்று சொல்கிறதுக்குள்ளே பதில் பேசாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஓரளவுக்கு நம்ம அடங்கி இருந்தோம்னா பிரச்சனை வரவே செய்யாது. எல்லாம் விட்டு கொடுத்ததுனால நம்ம ஒன்றும் ஆயிரப்போவதில்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி போயிடுவீங்க. குழந்தைக்கு என்ன பண்ணும்? அதுகளுக்கு அம்மா வீடா அப்பா வீடா, அம்மா கிட்ட போகிறதா அப்பா கிட்ட போகிறதா? கடைசியில் அதுதான் குழந்தைகள்லாம் ரூட்டு மாறுறதுக்கு காரணமே, மெயின் காரணம் அம்மா அப்பா தான். நம்ம நல்லா இருந்து நம்ம என்னமோ ஆகட்டும், சரி கட்டிட்டோம், என்ன ஆக போகுது, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் அப்புறம் அவனுக்கும் உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கும் அவரை பற்றி தெரியும். அப்போ இந்த மாதிரி இருக்குது, என்னோட ஹேபிட் இது, அவளோட ஹேபிட் இப்படின்னு 2 பேர்த்துக்கு புரிஞ்சுக்குவீங்க. இது தொட்டதுக்கெல்லாம் நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு நாள் முன்னேற போகிறதில்ல. 2 பேர் அடம் பிடிச்சிட்டே இருக்கணும். அப்புறம் டைவர்ஸில் போய் நிற்கும். டைவர்ஸ் பண்ணின பிறகு என்ன, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறீங்க, அது பொண்ணானாலும் சரி பையனானாலும் சரி. பண்ணினா வர்றவன் நல்லா இருப்பானா, இல்லை வர போகிற பையன் நல்லா இருப்பானா? எல்லாம் அதே சேம் இது தான் இருக்கும். அப்போ வரப்போகிற பசங்களானாலும் பிள்ளைகளானாலும் அது அதை விட சிலப்போ வேர்ஸ்ட்டாக இருக்கும். சிலது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவனும் அந்த மாதிரி வேறு கல்யாணம் பண்ணி அனுபவப்பட்டு வந்திருந்தானா சிலவன் அடங்கி போவான். சிலவன் அந்த வைராக்கியத்தை இங்கே நம்மக்கிட்ட தீர்க்க பார்ப்பான். இப்போ கல்யாணம் பண்ணணுமில்ல, இவ்வளோ போட்டு வதக்கி எடுத்தல, அவன் நம்மளை டார்ச்சர் பண்ணனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மக்கிட்ட டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு கட்டுனோம்மா, சரி நல்லதோ கெட்டதோ அவனை வச்சு சாகிற வரைக்கும் நம்ம குடும்பம் நடத்தலாம், நம்ம குழந்தைகளோட நல்லா இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால ஒன்றும் கெட்டு போகிறதில்ல.
கொஞ்ச நேரம் அந்த ரூமை விட்டு போயிடணும். அவன் கத்திட்டே இருக்கிறான்னா நீ போயிரு, இல்லை அவள் கத்திட்டே இருக்கிறான்னா பையன் போயிட வேண்டியது. அம்மா அப்பா ஹஸ்பண்ட் வந்து வெளியே வேறு ரூமுக்கு போயிடணும். பதில் சொல்ல நிற்க தான் அது டெம்பர் ஏறும். நம்ம 1க்கு 2 பதில் சொல்லுவோம், அதில் வேறு மாதிரி போகும். இதெல்லாம் பார்க்குற இந்த குழந்தைங்க என்னாகும், அதே பிடிவாதம் பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி அப்பாவை வந்து மட்டம் தட்டி பேசாதீங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு வேலைக்கு போக தெரியாது, இல்லை சம்பாதிக்க முடியாது. அவன் வசதிக்கு அவன் சம்பாதிக்கிறது அவன் உன்னோட அதை வச்சு நீ குடும்பம் நடத்து. அதுதான் பொம்பளைகளுக்கு அழகு. இப்போ நீங்களும் வேலைக்கு போகிறீங்கன்னா 2 பேர்த்தோட கேஷ் வச்சு நல்லா நடத்தணும். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிற நாங்கிற இதில் நம்ம பேசக்கூடாது பெண்களும். அதே மாதிரி ஆம்பளைங்க அவள் வந்து அடிமை, வீட்டு வேலை தான் செய்யணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 பேரும் ஈக்குவல் தான். 2 பேர்த்துக்கு ரைட்ஸ் இருக்குது. 2 பேர்த்துக்கு கஷ்டம் நஷ்டம், அதாவது ஹாப்பினஸ்ஸு, ஒரு என்ஜாய்மெண்ட்டு வேணும், அந்த மாதிரியெல்லாம் 2 பேர்த்துக்கும் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் மனசு. அவனுக்கும் என்ஜாய் பண்ணணுன்னு இருக்கும், உனக்கும் என்ஜாய் பண்ணணும், கேர்ள்ஸுக்கும் என்ஜாய் பண்ணணுன்னு இருக்கும். அதெல்லாம் இருக்குது. அதுக்குன்னு வாழ்க்கை வந்து நம்ம சினிமா பார்க்குற மாதிரி இல்லை. இன்றைக்கி கல்யாணம் பண்ணணும், நாளைக்கு வீடு கட்டி அப்படியே ஹனிமூன் போய் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நிறைய கஷ்டம் இருக்குது. வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் இல்லை. அம்மா அப்பா எல்லாம் வாழ்ந்ததால் எல்லோரும் அனுபவித்து தான் வாழ்ந்துருக்குறாங்க, கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்குறாங்க. புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தால் சண்டை இருக்கத்தான் செய்யும். இல்லாத குடும்பம் டூயிட் பாடிட்டெல்லாம் யாரும் வளர முடியாது. சினிமா மாதிரி இந்த ரோலில் டூயிட் பாடி அடுத்த ரோலில் பெரிய கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத காரியம். சினிமாவுக்கு வேணால் ஓகே. லைஃபுங்கிறது எப்பேற்பட்டவனும் டூயிட் பாடிட்டு நடக்க முடியாது. கஷ்டங்கிறது இருக்கும். சிலப்போ குழந்தைங்க விழுந்து எந்திரிச்சிட்டு வந்திருப்பாங்க, அது டென்ஷன் இருக்கும். ஏதோ ஒன்று ஆஃபீஸில் போனால் அவனுக்கு டென்ஷன், இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸ் போனால் உங்களுக்கு டென்ஷன், லேடிஸ்க்கு அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது குழந்தைக்கு முன்னாடி காமிக்காதீங்க. நீங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த தூக்கி வீசுறது, எரிஞ்சு வார்த்தையை அப்படி கசாமசான்னு விட்டீங்கன்னா அது வந்து அந்த குழந்தை பழகிக்கும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இப்படியெல்லாம் நம்ம பேசலாம், அம்மா இப்படி தானே பேசுது. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சில யூடியூப்ல எல்லாம் பாருங்கள், அந்த குழந்தை பேச்சே வந்திருக்காது, ஆனால் அதோட அம்மா எப்படி ரியாக்ஷன் பண்ணுதோ அப்பா கிட்ட அதே மாதிரி பேசுது. எதனால? அதோட அம்மா வந்து அப்படி தான் புருஷன்கிட்ட பேசுது. அது வந்து அதோட மைண்டில் வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிறதுங்கிறது இதுதான். அந்த பிஞ்சு குழந்தை மனசில் அது பதிஞ்சிரும். அது நீங்கள் என்ன பண்ணினாலும் அது போகாது. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் விட்டு, நீ அப்படி தான், நீ லாய்க்கு இல்லை, புருஷன் அப்படி, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, நீ ரொம்ப ஓவராக திங்கிற, உனக்கு தூக்கம் தான் முக்கியம், உனக்கு அது குடும்பம் முக்கியம் இல்லை, அப்படி இப்படின்னு பொண்டாட்டி சொல்கிறது. பொண்டாட்டியை வந்து புருஷன் இதே மாதிரி பல விதமாக டார்ச்சர் பண்ணுறது அதெல்லாம் நல்லதல்ல. இருக்கும், கோபம் வரும், நம்மளுக்கு ஏதோ ஒன்று விழுந்துச்சுன்னா உடையும், அப்போ நம்ம ஏதோ திட்டுவோம், அதெல்லாம் சகஜம்தான் லைஃப்பில். அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணிட்டு கத்திட்டு அப்படியெல்லாம் இருக்காதீங்க. எல்லாமே அனுசரித்து போனீங்கன்னா லைஃபு நல்லா ரொம்ப வருஷம் நம்ம இருக்கலாம் ஒற்றுமையாக. அப்போ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு முன்னாடி ஹஸ்பண்டை திட்டாதீங்க, ஒன்றும் சொல்லாதீங்க. நீங்கள் தள்ளியே போயிருங்க, அந்த ரூமை விட்டு போயிருங்க. குழந்தைகளை கூட்டி குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. ஒன்று. இன்னொன்று, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணாதீங்க. ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் அனுசரித்து போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்குறதுனால ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. நம்ம இப்போ ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், மேனேஜர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அங்கே நம்ம இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம திட்டுறோமா? இல்லை. அங்கே வாயை மூடிட்டு சரி அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம், இல்லை ஆஃபீஸில் இருக்கிற வேலையை செய்கிறோம். அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் குழந்தைங்க நம்ம ஸ்கூலில் எல்லாம் படிக்கும்போது, இல்லை கொஞ்சம் காலேஜுக்கு போன பிறகு லெக்சரர் ஏதாவது சொல்லும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறோமா? இல்லை. அனுசரித்து போகிறோமில்ல. அந்த அடக்கிற அந்த நம்மளை அடக்கி வாசிக்கிற அந்த இது நம்மக்கிட்ட பொறுமை இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படியே நல்லபடியாக வாழலாம். நீங்கள் வாழாமல் நீங்கள் பிரிஞ்சதுனால பாதிக்க போகிறது மெயின் குழந்தைங்க தான். நீங்கள் இன்றைக்கி பிரிஞ்சிருவீங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது பாவம் என்ன பண்ணிச்சு உங்களுக்கு? அது அம்மா வீட்டில் இருக்கிறதா, அப்பா வீட்டில் இருக்கிறதா, கோர்ட்டுக்கு போகிறது, அது இதுன்ட்டு அதோட லைஃப்னு நினச்சி பாருங்கள். அதனால தான் அது வந்து ஊர் சுற்றுறதும், அப்புறம் தண்ணி அடிக்கிறது, கஞ்சா போடுறது, இதுக்கெல்லாம் காரணமே மெயின் வந்து பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு. இதுதான் குழந்தைகளோட கதி. நம்ம நல்லா வளர்த்துனோமா அந்த குழந்தையும் அதே மாதிரி அதோட குழந்தைகளையும் வளர்த்தும்.
நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கிறோமா, சண்டை எல்லா வீட்லேயும் இருக்கும், அது சகஜம்தான். பொறுத்து அனுசரித்து போனீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.